அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டே வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இன்னொரு ஆராதனைக்காய் நன்றி. மனமகிழ்ச்சியோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் குடும்பமாய் அந்த ஆராதனையில் பங்கெடுக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது தாவீது சொல்கிறேன், உள்ள மனமகிழ்ச்சியாயிருந்தது. எப்பொழுது தேவாலயத்துக்கு போவேன், எப்பொழுது அவரை துதிப்பேன், எப்பொழுது மீட்கப்பட்ட ஜனங்களோடு இணைந்து அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்கிற அந்த ஏக்கம் ஆண்டவர் அந்த வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது எங்களுக்குள்ளும் அந்த ஏக்கம் எழும்பிக் கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனைக்காய், கர்த்தர் உண்டு பண்ணின ஆராதனைக்காய். இந்த கூடுகை என்பது எங்களுடைய மூளை அறிவோ எங்களுடைய எண்ணமோ தியாகமோ அல்ல இயேசப்பா. இது நீர் உயிர்த்தெழுந்த, மரணத்தை ஜெயித்த, பாதாளத்தை ஜெயித்த, பிசாசின் தலையை நசுக்கின உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய எண்ணம். எங்கள் கூடுகை உம்முடைய எண்ணம். அது பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாத ஒரு எண்ணம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களை கூட்டி சேர்த்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய வல்ல கரத்தில், கிருபையின் கரத்தில், உயர்த்துகிற கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஆலயத்துக்குள் வருகிற ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்ல கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்வீராக. என்ன தேவையோடு, என்ன எதிர்பார்ப்போடு, என்ன வாஞ்சையோடு வருகிறார் என்பதை நன்கு அறிந்தவர், தூரத்தில் வரும் பொழுதே நினைவுகளை அறிந்தேன் என்று சொன்னவர், நிபந்தனை இல்லாமல் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறாண்டவரே. ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிற சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு வயதானவர்கள் வரைக்கும் உம்முடைய சத்தத்தாலும் பிரசன்னத்தாலும் சித்தத்தாலும் ஆளப்படுவார்களாக. தம்மண்டை வந்த ஒருவரையும் வெறுமனே அனுப்பினது இல்லை அப்பா. அவர்களுக்கு நிறைவாய் திருப்தியாய் ஆண்டவரை கொடுக்கிற நல்ல தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குரிய ஜீவ அப்பத்தை பிட்டு கொடுங்க ஆண்டவரே. நாங்கள் வாங்கி புசித்து திருப்தி அடைந்து மீதியானதையும் எடுத்துக்கொண்டு போய் ஏராளமான ஜனங்களுக்கும் நாங்கள் பகிர்ந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற ஜீவப்பம், நீர் விரும்புகிறதை செய்கிற ஜீவப்பம் ஆண்டவரே. நீர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். நீர் அனுப்பின காரியமாய் அதை நிறைவேற்றாமல் திரும்பாது என்று சொன்ன நல்ல தேவன். அந்த ஜீவப்பத்திற்காய் நன்றி. நம்முடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொள்வாராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வாராக. எங்கள் அனைவரையும் நிபந்தனை இல்லாமல் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen, amen. Father, we welcome you, Lord. We welcome you, Holy Spirit. We welcome you, Lord. Thank you for the wonderful, amazing, glorious Sunday. Thank you for the worshiping day, Lord. Thank you, Father. Mas Mahatra. Thank you, Pa. Thank you, Pa. Stotram. Nandri, Pa. ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்கள் ஆழத்திலிருந்து யாருக்குமே காண்பிக்க முடியாத, எந்த மனிதனுக்கும் காண்பிக்க முடியாத மகா பெரிய ஆழத்தின் இருந்து ஒரு அன்பை, லவ் யூ பா, தேங்க்யூப்பா, 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 நன்றிப்பா, தேங்க்யூப்பா. எவ்ரி ஒன் கேரிங் ஜீசஸ். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இயேசுவை சுமந்துட்டு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் மனிதர்கள் அல்ல, தெய்வ மனிதர்கள், தெய்வ பிள்ளைகள், தெய்வ குடும்பங்கள். உங்கள் ஒவ்வொருடைய சரீரமும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆலயம், அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்கள் அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாய், நீங்கள் மகா பரிசுத்த ஸ்தலமாய். You are carrying Jesus. You are carrying God. You are carrying Holy Spirit. You are carrying heaven. You are carrying heaven. You are not in this world. You are in heaven. You are in heaven. Your body is only in this world, but your spirit is always in heaven. நீங்க பரலோகத்துல, நீங்க உலக பாடுகள்ல இல்ல,
உலக பாவங்கள்ல இல்ல, உலக பிரச்சனைகள்ல இல்ல, சத்துருவோட கரத்துல இல்ல, உங்க வாழ்க்கை சத்துருவின் திட்டத்தில் இல்லை. அது சிலுவையின் இரத்தத்தில் மறைக்கப்பட்டு பிதாவின் வாக்கு தத்தங்களுக்குள், ஆவியானவரின் பலத்த ஆளுகைக்குள், கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையும், உங்க ஒவ்வொரு காலங்களும், உங்கள் ஒவ்வொரு தலைமுறைகளும் கிறிஸ்துவின் இரத்தத்திற்குள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தழும்புகளுக்குள் மறைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதிரி உங்கள் மேல் வைத்த எந்த திட்டமும் நிறைவேறாது. நீங்கள் கண்களினால் மாத்திரம் அதை காண்பீர்கள். அது உங்களுக்கோ, உங்கள் குடும்பத்தினருக்கோ, உங்கள் தலைமைகளுக்கோ நடப்பது இல்லை. பிதாவாகிய தேவன் எதை எழுதி உங்கள் மேல் வைத்தாரோ, எந்த வார்த்தையை உங்கள் மேல் அவர் சொல்லி இருந்தாரோ, 100% நிறைவேறும். 100% நிறைவேறும். சொன்னார், ஒரு மெஜஸ்டிக் க்ளோரி இன்னைக்கு நான் அனுப்புவேன்னாரு. மெஜஸ்டிக் க்ளோரி, த மெஜஸ்டிக் க்ளோரி. அந்த மெஜஸ்டிக் க்ளோரி வரும் பொழுது வானம் திறக்கப்படும், ஆவியானவர் இறங்குவார். இவர்களில் நான் பிரியமாய் இருக்கிறேன், என் நேசகுமாரன் நீ, என் நேசகுமாரத்தி நீ, உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று. A glory of majestic, majestic glory. இன்று என் பிள்ளைகளை அந்த மேஜஸ்டிக் க்ளோரிக்குள்ள, மேனிஃபெஸ்டேஷன் க்ளோரிக்குள்ள நான் கூட்டிட்டு போவேன்னு ஆவியானவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கரங்களை தட்டி யோரோ மேஜஸ்டிக் க்ளோரி, அந்த மகிமை, அந்த மகிமை உங்கள் பேரில் இதுவரை அடைக்கப்பட்ட வானங்கள் திறந்து, இதுவரை அடைக்கப்பட்ட காரியங்கள் உடைந்து, புறாவை போல இறங்கி வந்து, பிதா எந்த நோக்கத்தினால் உங்களை அழைச்சாரோ அந்த பசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்து, இவள் என் நேசகுமாரத்தி, இவள் என் நேசகுமாரன், இவர்களில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்கிற சத்தம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்கள் ஆவியில், உங்கள் ஆவியெல்லாம் ஓப்பன் ஆகிருக்குது. அப்படியே அப்பாவை பார்த்துட்டு அப்படியே தேங்க் பண்ணிட்டு இருங்க. அப்பா, இப்போ ஒரு புது யூடர்ன் பண்ணி பசுத்த ஆவியான இந்த ஆராதனையில் ஒரு புது லிவரை திறந்து, ஒரு புது லிவரை திறந்து, ஃப்ளட்டு வரப்போகுதுன்னு சொன்னார். ஃப்ளட்டு வரப்போகுதுன்னாரு. இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத ஃப்ளட்டை நான் இன்னைக்கு அனுப்ப போகிறேன்னாரு. இன்னைக்கு நான் அனுப்ப போகிறேன்னாரு. தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புகிற கர்த்தர், இவர்கள் சிறையிருப்பை நான் திருப்பி மீண்டும் இவர்களை கட்டி, மீண்டும் இவர்களை கட்டி, மீண்டும் மீண்டும் இவர்களை கட்டிக்கொண்டே இருக்கிறேன். எஸ், ஐ அம் தட் ஐ ஆம் சொல்லி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி. அமேன், அமேன். ஐயோ, இந்த வனாந்திரத்திலிருந்து எப்படி வருவேன்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து எப்படி வருவேன்? இந்த பார்வோன் கையில, இந்த எகிப்துல மாட்டிட்டு இருக்கிறேனே, எனக்கு ஒரு விடிவு வராதான்னு சொல்லி இருக்கிற உங்களுக்கு சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். என்னுடைய ஓங்கிய புயமும் பலத்த கரமும் இன்னும் மகா பெரிய வல்லமையோடு என்னுடைய சரீரமாகிய சபையின் மேல் இறங்குகிற புதிய காலம், புதிய உடன்படிக்கை ஏற்றுவேன். புதிய உடன்படிக்கை. I'm going to make a new covenant to my people. Yes, புதிய உடன்படிக்கையை உங்கள் மேல எழுத போறேன்னு இன்னைக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதுதான். அவர் சொல்றாருன்னா முடிச்சிட்டு சொல்ற தேவன். அவர் சொல்லிட்டு செய்கிறவர் அல்ல, அவர் முடிச்சிட்டு சொல்லுகிறவர். அவர் திட்டம் பண்ணி வைத்த பின்பு உங்களுக்கு அறிவிக்கிறவர். அவர் அனைத்தையும் ஆயத்தம் பண்ணின பின்பு உங்களுக்கு அறிவிக்கிறவர்கள். நீங்கள் அனுபவிக்கும்படி உங்களுக்காய் சகலமும் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டு உங்களுக்கு அறிவிக்கிற பரலோகம். ஹல்லேலூயா. Thank you Father. தேவனே நீரந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். தேவனே நீரந்தேவன், தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன்,
உம் வல்லமை காண்கிறேன், மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன், வல்லமை காண்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே. ஆமென். தினம் களிப்புள்ள உதடுகள் போற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி மேலானது உம் பேரன்பு, உயிரின் மேலானது, மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது. ஹல்மல் மல் 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 மாறா உயிருள்ள நாள ஹல்மல மாறா உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களி. Yes, Father. போற்றி புகழ்கிறேன், ஆனந்த களிப்புள்ள என் துணையாணி, நிழலில் களி கூறுவே, நீர்தானே என் துணையாணி, நிழலில் களி கூறுவே, உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் பலக்கரம் தாங்குதையா, உறுதியாய் பற்றிக் கொண்டே உம் பலக்கரம் தாங்குதையா, பலக்கரம் தாங்குதையா. Yes, Father. Sheketremele mamahara respro. ஆனந்த களிப்புள்ள தடுகளா போற்றி புகழ்கிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே, தினமும் துதிக்கிறே. ஆமென் ஆமென். தினமும் துதிக்கிறே, ஆனந்த களிப்புள்ள. Yes, Father. Yes. Expecting a new thing, expecting a new glory. புதிய துவக்கத்தை. You will be never the same. நீங்க இதே மாதிரி திரும்பி போவதில்லை ஆவேரு சொல்றார். நீங்க இதே மாதிரி திரும்பி போவதில்லை. Yes. தேவன் தேடும் ஆறுமுடன் மகாதாரா தேவனே நீரெந்தேவன் தேடும் ஆறுமுடன் மகிமை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமை காண்கி ஹல்மல் மாரா ஹல்வாஹா மகிமை வாஞ்சிக்கிறே, உம் வல்லமை காண்கிறே, உம் வல்லமை காண்கிறே, வல்லமை
உள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள மகாத்மரா போற்றி புகழ்கிறே. மமமரா மமமரலா Holy Spirit மமரா Marhaba hazibo kololo diare mal mahazadara il mal mazandal maro masmal mahatro koso kapata leke mahastiatro likat raha mahasike tele maha kerpal hadangriye rehel manandriye ke saha lehe sakatraba Raha satro koslo rasele ke saha lehema likete sere mahantra likete se mamamala seke hadra ane bhasha pesunga tudika arambinga a flood is coming a supernatural thing is going to happen your every personal life and your family life and your ministerial life and your calling life and your every atmosphere. The Holy Spirit is coming. Your God is not dead. Your problem is dead. Your God is not dead. Heaven is not dead. Your problem, your enemy is dead. Your battles is dead. உங்க யுத்தம் அது மரணித்தது. உங்கள் சத்துரு அவன் மரணம் அடைந்து விட்டான். உங்கள் வேதனை அது மரணம் அடைந்து விட்டது. உங்கள் எதிரி அவன் மரணம் அடைந்து விட்டான். உங்கள் ரகசிய பாவங்கள் அது மரணம் அடைந்து விட்டது. உங்கள் தலை மேல் ஏறி உங்கள் சிந்தனைகளை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த, உங்கள் சமாதானத்தை திருடிக் கொண்டிருந்த, உங்கள் உணர்ச்சியை அழித்துக் கொண்டிருந்த, உங்கள் காலங்களை அழித்துக் கொண்டிருந்த அவைகள் இந்த தேவ பிரசன்னத்தில் அழிந்தது. காட்டா செகே ஒக்கலோ எக்கலோ யோசுவா நீ பயப்படாதே, மோசே மரித்து போனான் என்று நீ நிற்காதே. Your God, I am that I am. I am living here. I am your God. I am living here. I am that I am. I am that I am. Moses, Hosokoto, Joshua, rise up. Be bold, be strong. That I am your God. That I am your omnipotential Father. Katara re sakataraba. இதுவரைக்கும் வந்துட்டோம். சத்தம் கேட்கிற மோசே இல்லை என்று சொன்னாரு. மோசே தான் மரித்தான். நான் யெகோவா தேவன் மரிக்கவில்லை. நான் மோசேயோடு கூட இருந்ததை போல உன்னோடு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வேன். I'm going to do miracles, signs, wonders in this month. Ratekalaba ekese toroko sokoloma கரங்களை தட்டி அந்த யெகோவா தேவன்
மீண்டும் கட்டும்படி, மீண்டும் கட்டும்படி நான் உன்னை திரும்ப கட்டுகிறேன். உன்னுடைய பாதி வழியிலே சத்துருவும் மனிதர்களும் ஏன் உன் தவறுகளாலே நிறுத்தப்பட்டவைகளை நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன். Jesus, I'm going to restart your life. I'm going to rebuild your life. I'm going to rebuild your life. The great restoration of heaven is coming, is filling everyone's life. A great restoration, a great restoration is coming, filling everyone's life, filling everyone's life. Thank you, Holy Spirit. Sekerema rekete seke yatarabaha reketo. கர்த்தருடைய நீட்டப்பட்ட கரத்தை பார்க்கிறேன். ஷட்டல ப்ரோகோட்டலோ ரெக்கெடே கர்த்தருடைய நீட்டப்பட்ட கரத்தை பார்க்கிறேன். வெங்கல தாழ்பால்களை அது உடைக்கிறதை பார்க்கிறேன். ஷட்டல் பரடா ரோ 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 ஒளிப்படத்துல பொக்கிஷங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறவைகளுக்கு ரெபடபடபதுருவா ரெக்கெக்கெக்கெக்கெக்கெக்கெக்கெ அந்த வெங்கல கதவுகள் இருப்பு தாழ்பால்களை உடைக்கும்படி ஒரு ஆணி பாய்ந்த கரம் இந்த ஆராதனையிலே உங்கள் நடுவில் இறங்கி வந்து அந்த பொக்கிஷங்களை உங்கள் கண்கள் காணும்படி, உங்கள் கரங்கள் எடுக்கும்படி எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன் என்று அவருடைய ஆலயங்கள் கட்டப்படும்படி அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. கட்டப்படும்படி, நீங்கள் கட்டப்படும்படி அவர் கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. சதரா காத்தால் பேசேக்கெதரே மரட்டலே பரபா ஹத்ரோ ரெடெடெடெ லியான்ட்ரே சக்கட்ரே மியான்த்ரபா ஹத்ரபஹலா. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you. ஹஸ்பரஹத்ரோ. பல பேருடைய வாழ்க்கையில உங்க ஃபவுண்டேஷன் போடுறீங்க, நிறைய ஃபவுண்டேஷன் போடுறீங்க, ஆனா உங்க கட்டடம் மேலே எழும்ப முடியல. ஃபவுண்டேஷனை மாத்தி மாத்தி போட்டே இருக்கிறீங்க, ஆனா உங்க கட்டடம் மண்ணுக்கு கீழவே இருக்குது. அது மேலே வர முடியல. ஏன் நான் மேலே வரவே முடியலையே, நான் மேலே வரவே முடியலையே. இவ்வளோ உழைக்கிறேன்னு, இவ்வளோ ஓடுறேன்னு, இவ்வளோ படிக்கிறேன்னு, இவ்வளோ அர்ப்பணிக்கிறேன்னு, ஆனா வர முடியல. அவன் என்ன சொல்றாரு? நான் இந்த நாளில் உனக்கு ஒரு புதிய அஸ்திபாரத்தை போட்டு உன் பழைய அஸ்திபாரத்தை உடைத்து இந்த உலகங்கள் காணும்படி உன்னுடைய சுவர்களை நான் மனித கண்கள் காணும்படி அவைகளை எழுப்புவேன். I am going to raise your walls. ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் பார்க்கவே முடியலன்னு சொல்ற உன்னுடைய சுவர்களை நான் எழும்ப பண்ணுகிறேன். உங்களுக்கு ரத்தத்தில் கையெழுத்து எழுதி போட்டு கொடுத்து, அவர் ரத்தத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்து, இதுவரை உன் வயசுக்கு கண்கள் பார்க்காதவர்களை என்னுடைய ரத்தத்தின் கையெழுத்து அதை காண பண்ணும். உன் சுவர்கள் மேலே மண்ணை விட்டு தூசியை விட்டு மேலே எழும்பி எல்லாரும் அண்ணாந்து பார்க்கிற உயரங்களில் உன்னை கட்டுகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சந்தோஷமா நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி, விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எஸ் 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 எஸ், விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் எஸ் லார்ட் ஐ பிலீவ் இட் நவ, ஐ பிலீவ் இட் நவ. நான் உம்மை விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இட் நவ. எஸ் ஐ ஸ்டாண்ட் டு நவ. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள். உங்கள் பள்ளங்கள் எல்லாம் அந்த ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்பட்டு அவைகள் பாய்ந்து ஓடி குளங்களை ஏரிகளை நிரப்ப பண்ணும்படி வனாந்தர திசையில் இருந்து ஒரு காற்று இந்த ஆராதனை வேளையில எழும்புகிறது. வனாந்தர திசையில் இருந்து ஒரு காற்று எழும்புகிறது. நான் சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க நடந்து வந்த இதே வனாந்தரத்துல தான், இதுவரைக்கும் நீங்க சிறைப்பட்டு போன இதே இடத்துல தான் என் அற்புதத்தை நான் விளங்க பண்ணுவேன் என்று 38 வருஷம் அதே பெதஸ்தால அதே இடத்துல உட்கார்ந்த அங்கேயே நான் வந்து நீ இருக்கிற இடத்திலேயே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நான் வந்து உன் கரத்தை பிடித்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட, ஓடு, பறந்து செல். மாட்டாரா கேசு. இனி கர்த்தர் சொல்றாரு, நீ நடந்த காலம் முடிந்தது,
நீ ஓடின காலமும் முடிந்தது. நீ பறக்கிற உயரங்களில் பறக்கிற ஒரு காலத்தை, உயரங்களில் பறக்கிற காலத்தை, உயரங்களில் யார் யாரெல்லாம் நீ அண்ணாந்து பார்த்தையோ அவர்களை விட உயரங்களில் பறக்கும் ஒரு புதிய காலத்தை நான் திறந்து வைத்திருக்கிறேன். தேசத்தில் இவர்களை பார்த்து நான் இப்படி இல்லைன்னு சொல்ற, அவங்களுக்கு மேல ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் போட்டு, இந்த சின்னவன் ஆயிரமும் இந்த சிறியவன் பலத்த சாதியும் ஆகிற ஏற்ற காலம் வந்தது. Glory cloud, a glory cloud is coming. Yes, be serious in the presence of God. உங்க மேல ஒரு மகிமையின் மேகம். Thank you Father. Thank you Lord. Ibrahima. கரங்களை உயர்த்தி please lift up your hand please in front of heaven, in front of your Father God.
அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வம் உடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். பிரசன்னம் மல்மமரரரா தேவ பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் கிட்டி மமமா சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் போதுமையா, போதுமே போதும் ராஜா, பிரசன்னம் போதுமையா, போதுமே எனக்கு போதும். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, எங்களை கைவிடாத தூயவரே. மமமல் ரஹா மமமலே ரே பாபா பாபா பலஹா உலகம் எல்லாம் ஐயா, உங்க அன்பு ஒன்றே போதும். மலமமமலரம் உங்க அன்பு ஒன்றே போதும். பிரசன்னமமலரா ஆந்திரபலவனமனதரபனமதலபட பிரசன்ன Welcome, welcome, welcome.
mara le le sanara na 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 mama reke mama sana na 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 osmahantro உங்க ஒரு கையை மேலே தூக்கி பரலோக அப்பாட்ட காண்பிச்சு உங்க ஒரு வலது கரத்தை அப்பாட்ட காண்பிச்சு ஹாத் கத்தா செகே பெபெலே de mama ra 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 ba 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 la da 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 la re 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 ye maha regalo nezenara magimaye umai paadi magimaye umai potri magimaye umai வாழ்த்தி மகிமையே உம்மை போற்றி மகிமையே 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 Thank you, Holy Spirit. You are touching everyone's hands. Kastek Sitika. You are touching right now. You are touching everyone's hand. Liseke Tripaha Ruspre. அந்த ஓங்கிய புயம் உங்கள் புயத்தோடு இணைந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல முடியலன்னு நிக்கிற ஒவ்வொரு சூழலுக்குள்ளும் அந்த ஓங்கிய புயம் உங்கள் கரத்தோடு சக்கேட்டே மொட்டலு உலகங்களுக்கு அஸ்தி பாரம் போட்ட அந்த கரம் உங்கள் கரத்தோடு இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறது. என் கை பராக்கிரமம் செய்யும் மகளே, என் புயம் அது உன்னை விடுவிக்கும் மகளே, என் கை உனக்கு பராக்கிரமம் செய்யும், என் புயம் உன்னை விடுவிக்கும். உன்னை விடுவிப்பார் யாரும் இல்லை என்று நான் கண்டு என் புயமே ரட்சிப்பாய், என் புயமே உனக்கு நீதியாய், என் புயமே உனக்காய் மாறினது. எஸ் ஜீசஸ். ஹக்கதா செகனே leketa sahata rekese rakotosho leketrosheke ratatata shadala retototosho ledene matasha leteto பல கதவுகள் உடைக்கப்படுவதை பார்க்கிறேன். பல கதவுகள், இரும்பு கதவுகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற இந்த 5வது மாதம் கடைசி வாரத்தில் பரலோகம் சொல்லுகிறது, வரப்போகிற 6வது மாதத்திலே நீங்கள் ஆராய் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய ஒரு புதிய காலத்தை. இனி நீ தேங்குவது இல்லை, இனி நீ நிற்பது இல்லை, இனி உன்னை தடுப்பவன் இல்லை. நீ ஆராய் சமுத்திரமாய் பெருக்கெடுத்து பெருக்கெடுத்து ஓடுவாய். Yes, none can stop you. You are unstoppable. None can stop your plan, a family, your ministry, your all atmosphere. None can stop. Riskatro. பரலோகம் துவங்கினது என்றால் அதை உலகம் ஒரு நாளும் தடுக்க முடியாது. பரலோகம் துவங்கிறது என்றால் அதை தடுக்க ஒரு கரத்திற்கும் சக்தி இல்லை என்று பரிசுத்த ஆவியானவர் உங்கள் காதுகள் கேட்க சொல்லுகிறார். நானே மீண்டும் துவக்கி விட்டேன், நான் உன்னை மீண்டும் துவக்கி விட்டேன், நான் உன்னை மீண்டும் துவக்கி விட்டேன். Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Remasiatara. Mahasatru. Sakla hatla bosho. Reke seketala bahatara. Rekata sakalparo. Reketele kadatra saha. Reketere sede. Silkatra bahatraha. Rekatalasra.
ரக்கத்தரா கரங்களில் விலங்கு பூட்டப்பட்டிருந்த காலம் மாறி அந்த கரங்களில் வளையல்கள் சஹரா செக்கித்தே ரதஹசா வளையல்கள் அலசரஹா பலருடைய கரங்களில் விலங்குகள் உடைக்கப்பட்டு பரலோக ஆஸ்திரே அஷ்ட கடகங்கள் காதணிகள் அஷ்ட கடகங்கள் காதணிகள் ரெக்கதோஷோ மணவாட்டியின் அலங்கார வஸ்திரங்கள் ரட்டோசோகோ ரெக்கெட்டு அது இறங்கி உங்களை மூடிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஒவ்வொரு கரங்களையும் அவைகள் மூடுகிறதை பார்க்கிறேன். உங்கள் மேல் அந்த பரலோக ஸ்தேக்கரே மணவாட்டியின் பரிசுத்த ரத்தம் தேய்ந்த வஸ்திரம் இறங்கி கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். கிறிஸ்துவின் ரத்தம் தோய்க்கப்பட்ட அந்த பரிசுத்த வஸ்திரம் உங்களை மூடுகிறதை பார்க்கிறேன். இதுவரை உங்கள் சரீரத்தில் ஒளிந்திருந்த அந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை அந்த ரத்தம் உங்கள் சரீரத்திற்குள், உங்கள் ஆவிக்குள், உங்கள் ஆத்துமாக்குள் அவனை வேரோடு அழிக்கிறதை பார்க்கிறேன். ஒருவனாகலும் வியாதிப்படுவதில்லை, ஒருவராகலும் வியாதிப்படுவதில்லை. வியாதி உங்களை சேதப்படுத்த முடியாது. கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை சுகப்படுத்தி விடுவித்து ஜீவன் தந்து உயர்த்துகிறது என்று. ஜீசஸ் பலர் மேல நிலையான அதிகாரங்களை நான் பார்க்கிறேன். உங்க வாழ்க்கையில நிலையான வாசஸ்தலங்களை பார்க்கிறேன். நிலையான அதிகாரங்கள், உறுதியான ஆணியாய் கட்டாவப்படுகிற அதிகாரங்களை பார்க்கிறேன். செக்கரேபே ரகதா பொசிஷன்ஸ் உங்க மேல உயர்ந்து இருக்கிறத பார்க்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கிற உங்க மேல சடன் ப்ரமோஷனை நான் பார்க்கிறேன். சடன் அப்பாயின்மெண்ட்டை பார்க்கிறேன். சடன் அப்பாயின்மெண்ட், சடன் இன்கிரிமெண்ட்டை பார்க்கிறேன். சடன் இன்கிரிமெண்ட் பார்க்கிறேன். சூப்பர் நேச்சுரலா சடன் மிரக்கலை பார்க்கிறேன். சடன் மிரக்கலை பார்க்கிறேன். உடனே இயேசு என்ற நாமத்தினாலே, உடனே இயேசு என்ற நாமத்தினாலே, உடனே இயேசு என்ற நாமத்தினாலே, உடனே இயேசு, உடனே இயேசு, உடனே இயேசு, உடனே இயேசு என்ற நாமத்தில் நீங்கள் உயர்த்தப்படுவதை பார்க்கிறேன். சகடலரா பாட்டதரா ரெக்கெட்டெலே பெக்கெட்டே தோஷகோ ரெக்கெட்டெலே பிரபோதரபோ ரெக்கெட்டெலே ரெபனமனோ ரெக்கெட்டரமா ஷட்டலபா ரெக்கெட்டெலே Jesus is walking in this place. Kapakatara roholiyaha நான் உங்களுக்குள் உலாவி உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்கள் தேவனாய் இருக்கிறேன். சகடா rekete I am roaming, I am the roaring lion, I am the roaring lion in you, for you, upon you. Satarakese atkalkasaha. Thank you, God. Thank you, God. Thank you, Holy Spirit. Repata kasara reketerebo நிலையான வஸ்திரங்கள், நிலையான வஸ்திரங்கள். எஸ்தரபா இனி உங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் அது அழுக்காவதில்லை, அது அசுத்தமாவதில்லை. இனி உங்கள் பரிசுத்த வஸ்திரம் அது அழுக்காவதில்லை, அது அழுக்காவதில்லை, அது அழுக்காவதில்லை. இனி பழசாய் மாறுவதில்லை, இனி உங்கள் பழசாய் மாறுவதில்லை. உங்கள் காலங்கள் வலிப்பதில்லை, உங்கள் கால்கள் இனி பழசாய் போவதில்லை. இந்த வனாந்தரம் முடிந்தது, வயல்வெளி ஆரம்பித்து விட்டது. Jesus, hallelujah, hallelujah, hallelujah. Jesus, Namaba, the name
5 அப்பம் 2 மீன் நான் பெருகிட்டு இருக்கிறத பார்க்கிறேன். நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்க வீடுகளில் ஒரு பெருக்கத்தை நான் பார்க்கிறேன். பூட்டப்பட்ட உங்கள் வீடுகளுக்குள் இறங்கி பரலோக மண்டலம் பெருக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நீங்கள் அமர்ந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உங்க வீட்டில் இருக்கிற 5 அப்பம் 2 மீன் 12 கூடைகள் நிறைய பெருகி 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 கொண்டிருக்கிறது. Thank you, Holy Spirit. Thank you for your wonderful move. கர்த்தருடைய பலத்த கரம் எஸ்ரா மேல் இருந்த அந்த ஓங்கிய புயம் இந்த இடத்தில் பலமாய் அசைவாடி கொண்டிருக்கிறதற்காக ஆலயங்களை கட்டும்படி நெகேமியாவின் அரண்மனைகளிலிருந்து வெளியே அவனை கொண்டு வந்து அரண்மனை பணங்களினால் அவனை நிறைத்து அரண்மனை சாசனங்களால் அரச கட்டளைகளால் அவனுக்கு ஆணை கொடுத்து அவனை எல்லா அலங்கங்களை அலங்கோலமாயிருந்த அலங்கங்களை மீண்டும் அலங்கார அரண்மனையாய் கட்ட வைத்த அந்த ஓங்கிய புயம், அந்த வலத்த கரம், அந்த கரம், எஸ் அந்த கரம், அந்த கரம், அந்த கரம் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்காக தேங்க்யூ டாடி. செக்கத்தரே பாபு ரெக்கே செக்கத்தரே. உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பரலோகம் ஒரு ரீசெட்னு ஒரு பட்டனை அனுப்புறத பார்க்கிறேன். ரீசெட் அண்ட் ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு பட்டனை அனுப்புறத பார்க்கிறேன். உங்க பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. Thank you, Holy Spirit. You are going, yes, now you are going to do miraculous, glorious, marvelous things upon us, Lord. Thank you, Father. அப்பேற்பட்ட மகிமை இன்று இந்த மெஜஸ்டிக் க்ளோரி இவர்களில் நான் பிரியமாயிருக்கிறேன். இவர்கள் என் நேச குமாரர்கள், இவர்கள் என் நேச குமாரத்திகள், இவர்கள் என் இரத்தத்தின் இரத்தம், இவர்கள் என் சரீரத்தின் சரீரம், இவர்கள் என் சாயல், இவர்கள் என் ரூபம். இவர்களுக்காய் என்னுடைய இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. சிந்தப்பட்ட என்னுடைய இரத்தத்தினாலே இவர்கள் அதிகாரமுள்ள புத்திரர்களாய், அதிகாரமுள்ள புத்திரிகளாய், எஸ், authoritative sons and daughters என்று சொல்லி பரலோகம் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அணைத்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா,
அன்பு கரத்தில் நாங்கள் 1000 முத்தம் வைக்கிறோம்ப்பா. உங்கள் பாதத்தை பிடிச்சு முத்தம் செய்கிறோம்ப்பா. 1000 முத்தம் செய்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இந்த ஒரே வாழ்க்கையை உங்கள் பாதத்தில் உடைச்சி நாங்கள் ஊற்றிடுறோம். இந்த ஒரே வாழ்க்கையை, நீங்கள் கொடுத்த இதே வாழ்க்கையை, உங்கள் ஜீவனை, நீங்கள் கொடுத்த இதே சரீரத்தை, ஆவியை, ஆத்மாவை, உணர்ச்சியை, எண்ணங்களை சகலத்தையும்ப்பா அப்பா அந்த வெண்கல பாதங்களை உடைய எங்கள் அன்பு பரலோக தகப்பனுடைய பாதத்தில் அப்படியே அதை உடைச்சி வீசி ஆண்டவரே பரலோக நறுமண தைலமா நீங்கள் எங்களை நுகர்ந்து, எங்கள் வாழ்வை நீர் நுகர்ந்து, எங்கள் காலங்களை நீர் நுகர்ந்து, ஆண்டவரே எங்கள் அழைப்பை நீர் நுகர்ந்து, எங்கள் அபிஷேகங்களை நீர் நுகர்ந்து, உமக்கு பிரியமான ஜீவ பலியாய், உமக்கு பிரியமான ஜீவ பலியாய் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி உங்கள் தயவுள்ள பாதத்தில், அன்பு பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். அப்படியே செகாஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். யாஸ்பஹா மாஸ்பகா சஹாசிஹே மாசஹத்ராசா ஏசே கேமேனே சஹா சகில் மஹ்னாத்ரஹா. நீங்கள் சகித்து கொண்டிருந்த காலத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து அந்த காலங்களை சரி செய்கிறேன். யோசேப்பே, நீ சகித்து கொண்டிருந்த காலத்தை நான் முடிவுக்கு கொண்டு வந்து அதை நான் சரி செய்கிறேன், அதை நான் சரி செய்கிறேன். நான் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர் உன் தகப்பனாய் இருக்கிறேன் என்பதை, நான் வெளியில் தகப்பனாய் அல்ல, நான் உனக்கு தகப்பனாய் இருக்கிறேன், வெளியில் தேவனாய் இருக்கிறேன். வெளி மக்களுக்கு நான் தேவன், உனக்கு தகப்பன், உனக்கு தகப்பன். உன்னை பெற்று எடுத்தவர், உன்னை நான் பிரித்தெடுத்தேன். கற்பத்தில் நீ பிறக்கும் முன்பாகவே, உன் தாயின் கற்பத்திலிருந்து உலகத்திற்கு நீ வெளிவருவதற்கு முன்பாகவே நீ எனக்குரியவன், நீ எனக்குரியவள் என்று கற்பத்திலே உன்னை பரிசுத்தப்படுத்தி எனக்கென்று உன்னை வேறு பிரித்து விட்டேன். இனி உலகம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. Thank you Jesus, thank you Lord. Yes Lord, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியரும் தூய்மையின் ஆவியே, இடமாசேன் உள்ளம் இறங்கி வந்தீரே, இடமாசேன் உள்ளம் நிரம்ப இறங்கி வந்தலம் வேலனடைய நிரப்பி நீரே, வேலத்தினாவியே, வேலனடைய
ஊற்றிடீரே ஞானத்தின் ஆவி. எஸ் எஸ் கனமடை ஊற்றினீரே ஞானத்தின் ஆவி. ஆவியானவர் சொல்றார், நான் என் பிள்ளைகள் மேல யூனிக் விஸ்டம், யூனிக் நாலேஜ், யூனிக் விஸ்டம் நான் தரேங்கிறாரு. நான் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன்னாரு. உங்க ஒவ்வொருத்தர் பிரெயின்ல, உங்க ஒவ்வொருத்தர் ஒரு எமோஷன்ல, உங்க ஒவ்வொருத்தர் டேலண்ட்ல ஹெவன் சொல்றாரு, நான் இப்ப டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன்னாரு. டவுன்லோட். ஞானத்தை உடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஞானத்தை, பரலோக ஞானத்தை, the unique knowledge, the unique wisdom of heaven now is downloading in your brain. Sakata sekalotoro reketesu. Unique knowledge, unique wisdom is coming, is covering your entire life. இது உங்க லைஃப்ல ஆண்டவர் ரெண்டா பிரிக்கிறேங்கிறாரு. இதுவரை எந்த இடத்துல தோல்வியை சந்திச்சுட்டு இருந்தீங்களோ, எந்த படிப்புல, எந்த துறையில, எந்த எண்ணத்துல நீங்க இதுவரை தோல்வியை பார்த்துட்டு இருந்தீங்களோ, அவன் சொல்றாரு, நான் என்னுடைய யூனிக் பெசலேல் ஞானத்தை, நுட்பமான ஞானத்தை நான் உள்ள வச்சு என் மகனை, என் மகளை அதே இடத்துல தலை நிமிர பண்ண போகிறேன். Seketa saha eketo sokolo keke mahata sika mikito kosolo katiakata keteka sala. இங்க இருக்கிற பரடைய இருதயத்தில் இருக்கிற காயம் அப்படியே கரையிறத பார்க்கிறேன். உங்க இருதயத்தில் இருக்கிற காயம் கரைகிறத பார்க்கிறேன். அப்படியே ஒரு போர்டில் கடகடன்னு டஸ்டர் எடுத்து அழிக்கிற மாதிரி கடந்த கால காயங்களை பரிசுத்த ஆவியானவர் கடகடன்னு அழிக்கிறத பார்க்கிறேன். அவர் எண்ணெய் அந்த தழும்புகள் மேல் இறங்கி, அந்த ஒலிவ எண்ணெய், ஆவியானவரின் எண்ணெய் உங்கள் காயங்களில், உங்கள் இருதயங்களில், உங்கள் உணர்ச்சிகளில் அவைகள் இறங்கி அப்படியே அத சுவடே இல்லாம மாத்துறத நான் பார்க்கிறேன். அந்த காரியம் நடந்துச்சா? அப்படி ஒரு ரிஜெக்ஷன் பண்ணாங்களா? அப்படி எங்களை ஏமாத்தினாங்களா? அப்படி ஒரு வழி இருந்துச்சா? அப்படின்னு தெரியாத அளவு ஆவியானவர் அந்த தடயமே இல்லாமல் உங்கள் இருதயத்தை புத்தம்புதோ இருதயமா, உங்க உணர்ச்சியை புத்தம்புதோ உணர்ச்சியா, புத்தம்புதோ இன்டர்னல் ஆர்கன்ஸா புதுசா கர்த்தர் இப்ப அதை மாத்திட்டே இருக்கிறாங்கிறாரு. ஹல்லேலூயா. Yes, farararararam raspro toko seke maratasala rehe maskata malhatantara seketru martasakatru seketramha bahatrashe malkatru. சில வாலிபர்களை லட்சங்களில் பரலோகம் அமர வைக்க போகுது. இங்க இருக்கிற வாலிபர்கள், நீங்க இன்னும் சம்பளம் 1000 தாண்டல, ஆனா பரலோகம் சொல்றாரு, and right now I granted lakhs and lakhs to my son, to my daughter. திடீர்னு உங்களுக்கு ஒரு சுவிட்ச் வரும். எட்டி பிடிக்க முடியாத உயரங்களில் நீங்கள் செல்ல போகிறீர்கள் என்று பரலோகம் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லுகிறது. திடீரென்று உங்களுக்கு ஒரு உயர்வுகள், திடீரென்று உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்ஸ், திடீர்னு ஆர்டர்ஸ் வர்றத பரிசுத்த ஆவியானவர் இப்பவே சொல்றாரு, உங்களை லாக்ஸ்ல செட்டில் பண்ண வைக்க போறாங்கிறாரு. 1000 தாண்ட முடியலையே அப்படின்னு சொல்ற மகனே, உனக்கு பரலோகம் இன்னைக்கு gift தராரு. லாக்ஸ்ல உனக்கு ஆர்டர் வரும். ஜீசஸ், thank you. அக்ஸ்கதரா தஷகதரா. எஸ், தே கலபா. கவர்மெண்ட் செட்டில்மெண்ட்டை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கவர்மெண்ட் அரசாங்க பணி நியமன ஆணைகள் இது வரலன்னு சொல்லி நிறைய உட்காந்துருக்கீங்க. ஆனால் பரலோகம் சொல்லுது, உலகத்துக்கு தான் வராது, பரலோகம் இப்போ பிரிண்ட் அடித்து சீல் வச்சு உங்கள் பேருக்கு அனுப்பி எந்த காரியம் எந்த இடம் வர முடியாதுன்னு சொல்லிச்சோ அதே இடத்துல, அதே சீட்டில், அதே பொசிஷனில் பரலோகம் உங்களை அரசாங்க அலுவலகங்களில் அமர வைக்க போகிறது என்று முன் அடையாளமாய் ஆவியானவர் உங்களுக்கு அறிவிக்கிறார். எனக்கு தான் சொல்றவங்க கையை தட்டி தாராளமா பரலோகத்தை மகிமைப்படுத்த. எஸ், இட்ஸ் மைன், இட்ஸ் ஃபார் மை செல்ஃப். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உங்க
உங்க இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். விலையேற பெற்ற உங்க இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர் ராஜா. எஸ் எஸ். Oh, amen, amen, amen. Yes, 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 amen. Heaven is going to fix you as a kings, as authoritative persons in these nations. Yes, Lokroboso. Yes, you are the administrator over the nations. You are the administrator over the cities. Rekele Maspra Hatala. ஆராதனை ஆராதனையலமசே ஆராதனை என் அன்பரே. ஏசப்பா, தேங்க்யூப்பா. எங்கள் இந்த இயேசுவே, எங்கள் அன்பர் இயேசுவே, எங்கள் அன்பர் இயேசுவே, எங்கள் அன்பர் இயேசுவே எங்கள் அன்பரே, அன்பரே வாழ்கவே. எங்கள் அன்பரே, எங்கள் அன்பர், எங்கள் நல்ல நேசரே, எங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, எங்களுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறவரே, இன்று என் ஜனங்களின் வாழ்க்கையை நான் மாற்றியே தீருவேன் என்று ஆண்டவரே வீரிய திட்டத்தோடு பரலோகம் எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறதற்காய் பரிசுத்த தூதர்கள் ஆங்காங்கே முகாமிட்டு கொண்டிருக்கிறபடியினால், பரிசுத்த தூதர்கள் ஆங்காங்கே அற்புதங்களை செய்ய துவங்கி விட்டபடியினால், அற்புதங்களை பரலோக பிதாவின் சன்னதியிலிருந்து நேரடியாய் இறங்கி கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறபடியினால், இவர்கள் கரங்களில், வீடுகளில், வேலைகளில், குடும்பத்தில், பிள்ளைகளில், காலங்களில், சகல எல்லைகளிலும் அற்புத தூதர்கள், அற்புத தூதர்கள் இந்த ஆராதனை மண்டலத்திலே இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கிறபடியினால், வீடுகளுக்கு போகும் பொழுது இவர்கள் காதுகளை அற்புதம் கேட்கிற பண்ணுகிறபடியினால், அதிசயங்களை கேட்க பண்ணுகிறபடியினால், ஆராதனை முடிந்து வீடுகளுக்கு போகும் பொழுது அற்புதம் இவர்களை பார்த்து குட் ஆஃப்டர்நூன், அற்புதம் மிராக்கிள் உங்களை பார்த்து சொல்ல போது குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன் மிஸ்டர் பாடி ஆஃப் கிரைஸ்ட், குட் ஆஃப்டர்நூன், குட் ஆஃப்டர்நூன் சொல்ல போகுது. Thank you. As the miracle is going to knocking your door. Yes, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Father. Thank you, Pa. உங்க இஷ்டம் போல, உங்க எண்ணம் போல எங்க இருக்கிற எல்லாத்தையும் நீங்க கட்டி பிடிச்சு மார்போடு அணைச்சு, ஆண்டவரே 1000 முத்தம் கொடுத்து என் செல்ல பிள்ளைகளை, என் செல்ல மகன்களை, மகள்களை ஆண்டவரே உங்க மார்பலை அணைச்சு வச்சுப்பா. அவ்வளோ நெருக்கத்தை நீங்க காமிச்சதுக்காக, உங்க அன்பின் உச்சத்தை பிள்ளைகளுக்கு காண்பிச்சதுக்காக, உங்க அன்பின் நேசத்தை பிள்ளைகள் மேல ஊற்றுவதற்காக, அந்த அன்பின் நேசத்தை, அந்த அன்பு நதியை, அந்த அன்பு சமுத்திரத்தை எங்க மேல ஆறா ஓட பண்ணினதற்காக தேங்க்யூப்பா, 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 தேங்க்யூப்பா. உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா, உங்களுக்கு நன்றிப்பா. ஆவியானவரப்பா, நீங்கள் நாங்கள் இல்லை, நீங்கள் தான் இந்த பிள்ளைகளுக்காக, இவங்களுக்காக, எங்களுக்காக உயிரவே கொடுத்தீங்கப்பா. சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு சொல்லி இன்னைக்கு கொடுத்துட்டே தீருவேன்னு சொல்லி ஒரு பெரிய தீர்மானத்தோட, ஒரு அன்பு தீர்மானத்தோட எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் பரலோக அப்பா, உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம், உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. உங்கள் அன்பு கரத்தில், உங்கள் மகிமையான கரத்தில், உங்கள் பாசமுள்ள கரத்தில், எங்களை விட்டு விலகவே முடியாத அந்த
அந்த அன்பு கரத்தில் எங்களுக்கு பிரிக்கவே முடியாத தேவ அன்பு நதிக்குள்ள ஆண்டவரே எங்கள் எல்லாரையும் ஆழத்தில் இன்னும் ஆழத்தில் மூழ்கடிச்சு நீங்கள் வைக்கிறதுக்காக, அப்படி கொண்டு போகிறதுக்காக இந்த 5வது மாதம் எங்கள் வாழ்க்கையில் கிருபை பரிபூர்ணமாக வேலை செஞ்சு, சுகம் பரிபூர்ணமாக வேலை செஞ்சு, 6வது மாதம் கம்பீரமாய் ஆராய் பெருக்கெடுத்து ஓட போகிற ஆண்டவரே, ப்ரீ மிரக்கிள்ஸ், ப்ரீ வண்டர்ஸ், ப்ரீ சயின்ஸை நீங்கள் செஞ்சதுக்காகப்பா, இந்த பசுத்த நாளில் ஆண்டவரே நீங்கள் செஞ்சதுக்காக எல்லாத்துக்கும் உங்களுக்கு 1000 கோடி 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 மில்லியன் நன்றியை, துதிய, கனத்தை, மகிமையை, மாட்சிமையை செலுத்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உங்களுக்கே கனம், மகிமை, மாட்சிமை உண்டாகும். இயேசு அப்பா மூலியம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதா. Please be seated. Kindly be, please be seated. Hallelujah. 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 2 பேர் தான் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரியே தெரிய மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை 1000 தலைமுறைக்கு மேலே உள்ளது. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். The overflowing presence of Holy Spirit, the overflowing love of Holy Spirit, the overflowing glory of Holy Spirit. இன்னைக்கு இந்த ஆராதனையில் பரிசுத்த ஆவியானவர் என்ன நினைக்கிறாரோ அதை மாத்திரம் இந்த இடத்துல உங்கள் எல்லாரும் மேலேயும், உங்கள் ஆவியில், உங்கள் ஆத்மாவில், உங்கள் சரீரத்தில், உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்னென்னலாம் என் முன்னாடி சேலஞ்சாக இருக்குது, என்னென்னலாம் என் முன்னாடி பேட்டிலாக இருக்குது, எதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்களோ அதையெல்லாம் அவருடைய ஒரு சின்ன காற்று அடித்து தூக்கி கட 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 கடன்னு மாற்றி உங்களை ஃப்ரீயாக இந்த செங்கடலை உடச்சி அழகாக நடந்து போய் ஏலிமுக்கில் உங்களை அமர வச்சிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கு இந்த இடத்துல வந்து ஆராதிக்கும் பொழுது நைட்டெல்லாம் ஒரு காரியத்தை கேட்டிருந்தேன். ஆனால் என்னை ஆண்டவர் கொண்டு போகிற விதம் வித்தியாசமாக இருக்குது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நான் என்ன நினைக்கிறேங்கிறது ஒரு நாளும் உள்ளே கொண்டு போகவே மாட்டேன். அவர் என்ன உங்களுக்கு சொல்கிறாருங்கிறது என் வாயிலிருந்து வந்தால் அது எனக்கு போதும். அது ஒரு வார்த்தை இருந்தால் கூட போதும். ஹல்லேலூயா. அது ஒரு வார்த்தை இருந்தால் கூட போதும். நாங்கள் படித்த பைபிள் அறிவு, எனக்கு தெரிஞ்ச ரெவலேஷன் இல்லை, ஆவியானவர் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை போதும், உங்கள் லைஃப்பை அப்ஸ் அண்ட் டவுனாக மாற்றி வச்சிரும், தலைகீழாக மாற்றும். நம்புறீங்களா? 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 ஆமேனே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. எஸ், ஸ்தோத்திரம். பரிசுத்தம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்தம் அப்படின்னா இதுவரைக்கும் நமக்குள்ள நாம் செய்கிறது, நீ பரிசுத்தமாக இரு, நீ பரிசுத்தமாக நட, நீ பரிசுத்தமாக பேசு, நீ பரிசுத்தம் அப்படின்னு சொல்லி இது நீங்களும் நானும் சின்ன வயசுலேருந்தே கேட்டுட்ருக்குறோம். பரிசுத்தமாக இருந்துக்கோ, எப்படி பரிசுத்தமாக நட, பரிசுத்தமாக பேசு, அசுத்தமானதை பார்க்காத அப்படின்னு. இது ஏதோ நம்ம செயல் மாதிரியே நம்ம செய்யும் பொழுது நிறைய மிஸ் ஆகும். அப்போ என்னன்னா, மிஸ் ஆகும் பொழுது நமக்கு அந்த இடத்துல மனசு விட்டு போயிடும். அதெல்லாம் முடியாது, கஷ்டம். அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கே அடைச்சிரும் இருதயம். ஏன்னா அது சொல்லும், நீ இப்படி பண்ணிட்டியே, நீ இப்படி செஞ்சிட்டியே, நீ இப்படி பேசிட்டியேன்னு உள்ள உங்களை ஒரு ஆள் வந்து அப்படியே அடைச்சிக்குவார். உங்களால் ரொம்ப ஃப்ரீயாக உள்ளே இருக்கிறபடி அப்பாவை தேடுறதுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால்
பரிசுத்தம், ஹோலினஸ் இஸ் a செப்பரேஷன். பரிசுத்தம் அப்படின்னா பிரித்தெடுக்கப்படுதல். ஹல்லேலூயா. பரிசுத்தம்னா என்ன? பிரித்தெடுக்கப்படுதல், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுதல். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கிறேன், நான் என் 10 வயசில் ஒரு பாவம், 15 வயசில் ஒரு பாவம், 20 வயசில் ஒரு பாவம், 25 வயசில் ஒரு பாவம், அப்புறம் 40 வயசுக்கு மேலே தான் நான் வந்து அப்பா நான் இப்போ தான் என் மனசாட்சி சொல்லுது, இல்லை விமல் நீ ஒன்றும் பாவம் செய்யலடா, இப்போல்லாம் நீ வந்து முன்ன மாதிரி இல்லைடா அப்படின்னு என் மனசாட்சி எனக்கு சொல்லும். பார்த்தீங்களா, நீ வந்து இப்போ இல்லை உனக்குள்ளே ஒரு பாவம் இல்லைன்னு நம்ம மனசாட்சியே நம்மளை வந்து ஃபஸ்ட்டு குற்றப்படுத்துறதும் நம்ம மனசாட்சி தான், அங்கீகரிக்கிறதும் நம்ம மனசாட்சி தான். நான் தப்பாக சொல்கிறேன்னா கரெக்டாக சொல்கிறேன்னா? குற்றப்படுத்துறதும் நம்ம மனசாட்சி தான். வெரி குட் விமல், கரெக்ட் அப்படிங்கிறதும் ஓகே. ஆனால் என் கண்ணை, என் மூளை ஆண்டவர் உடைச்சாரு. விமல் பரிசுத்தம், நீ 40 வயசுக்கு மேலே நீ ஒழுங்காக நடந்துட்டதுனால நீ பரிசுத்தமாக இல்லைப்பா. நீ தாயின் கருவில் கற்பத்தில் வெளிப்படுவதற்கு முன்பாகவே நான் உன்னை அங்கே பரிசுத்தப்படுத்தி வெளியே குழந்தையா இருக்கிறப்பயே எடுத்தேன், அப்பயே உன்னை பரிசுத்தப்படுத்தி வெளியெடுத்தேன்னாரு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்கிறது உங்களால என்னால வர வைக்க விஷயம் கிடையாது. அது சர்வ வல்ல தேவனாலே உங்கள் வாழ்வில் என் வாழ்வில் உண்டாக்கப்பட்ட மகா பெரிய பாக்கியம். ஒரு கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லி ஆமென். பரிசுத்தம். அப்போ இந்த பரிசுத்தத்தை ஆண்டவர் வந்து விமல் நீ குழந்தையா இருக்கிறப்ப உங்கள் எலும்புகள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி நீ அம்மா வயிற்றிலிருந்து இந்த உலகம் பாவம், உலகம் தான் விழுந்து போன உலகம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, விழுந்து போன உலகம் பாவம். அந்த உலகத்துக்கு நீ உன் கால் உன்னை இன்னொரு நர்ஸ் வந்து உன்னை தொடுறதுக்கு முன்னாடியே என் கை உன்னை தொட்டு பரிசுத்தப்படுத்தி எடுத்துச்சுன்னார். ஹல்லேலூயா. ஒரு மனித கரம் வந்து உங்கள் அம்மா வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது உன்னை தொடறதுக்கு முன்னாடியே என் கரம் அங்கே உன்னை தொட்டுச்சு, உன்னை பரிசுத்தப்படுத்துச்சு, உன்னை பிரிச்சுச்சு, உன்னை தூக்குச்சு, உன்னை மாத்துச்சு. நீ உலகத்திற்கு உரியவன் அல்ல, நீ பரலோகத்துக்கு உரியவன், நீ என்னுடையவன் அப்படின்னு அந்த இடத்திலே ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஹியூமனாக அந்த விஷயத்தை நம்ம செய்ய முடியாது. ஆனால் அவருடைய ஆவி, கிறிஸ்தப்பாவின் ஆவி இந்த சரீரத்துக்குள்ள உள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நானும் நீங்களும் ஒரு பரிசுத்த குழந்தையாவே பிறந்துறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த குழந்தையா. பரிசுத்தம் நீங்கள் ட்ரை பண்ணி வர்றதில்லை, அது உங்கள் நேச்சர். நீங்கள் பரிசுத்தம் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பரிசுத்த பிள்ளையாய் படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்தமாகத்தான் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரு இடத்துல சாகர வரைக்கும் வச்சுட்டு நம்மளை ஆண்டவர்கிட்ட ட்ராவல் ஆகிறத தடுத்துக்கிட்டே இருப்பான். ஆமென். இந்த ஒரே ஒரு இடத்த பிடிச்சி வச்சுக்கிட்டு இந்த பரிசுத்தம் இல்லை, இந்த பரிசுத்தம் இல்லைங்கிற ஒரே இடத்த எனிமி ஹோல்டு பண்ணிக்கிட்டு உங்கள் ட்ராவலை, உங்கள் அழைப்பை, உங்கள் அபிஷேகத்தை, பரலோகம் உங்கள் மேலே வச்சுருக்கிற வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஒரு தைரியம் வராமையே போயிடும். ஆமென். நான் கரெக்டாக சொன்ன தப்பாக சொல்லணா? கரெக்டாக உங்களுக்குள்ளே ஒரு பிசாசு வருது, ஜெபிக்கலாம்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஐயோ பிசாசா, ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்துட்டு ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங், என் பாவத்தெல்லாம் கர்த்தர் மன்னிச்சுட்டு. இந்த 3 நாள் என்னன்னா நீங்கள் உங்களை எனக்குள்ள பாவம் இல்லைங்கிறதுக்காக எடுத்துக்கிற டைம். ஹலோ, நீங்கள் உங்களை, உங்கள் மனசாட்சியை, உங்கள் எண்ணத்தை நான் கரெக்டாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தனியாக ஒரு 3 நாள் உக்காந்துட்டு அப்புறம் உங்களுக்குள்ள ஃபெய்த்து வசனம் படிப்பீங்க, 3 நாள் ஆண்டோடு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவரோட இருந்தாலும் இல்லாட்டியும் அவர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறார். உங்கள் மனது தான் அதை மாற்றி நிர்ணயிக்குது. உங்கள் எண்ணம் தான் ஏதோ இப்போ தூரமாக போயிட்டாரு, இப்போ ஒரு பக்கமாக வந்துட்டாருன்னு உங்கள் மனது தான் அவரை தள்ளி வைக்குதே ஒழிய அவர் உங்களுக்குள்ள வந்தது தான், அது மாறவே மாறாது. மரணம் கூட உங்களையும் அவரையும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அப்போ உங்களுக்குள்ள என்னென்னா ஒரு போல்ட்னஸ் வரும். நீங்கள் வந்து பரிசுத்தம் இருக்கிறேன்னா யார் வந்தாலும் ஜெபிக்க பிசாசோ எதையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னென்னா எனக்குள்ள பரிசுத்தர் வாழ்கிறார், இது என் கை கிடையாது அவர் கை, இந்த கையை வச்சா இந்த நாவு என் நாவு இல்லை அவர் நாவு, இந்த நாவில் அவர் பேசினார்னா பிசாசு விலகும், வியாதி போ, ஏது வேணும் மாறும். ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு எனக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை சொல்லிட்டு நான் அப்படியே கிளம்பிடாமல் பார்க்குறேன். ஸ்தோத்திரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும் பார்த்தீங்களா? மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பழைய ஏற்பாட்டில் ஒரு சின்ன 2-3 விஷயங்கள் இருந்து ஆவியானவர் இந்த 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 மெசேஜ் இந்த செய்தியை பரிசுத்தான உங்களோட பேசுகிற ரீசன் என்னென்னா, உங்கள் வயசுக்கு இதுக்கு மேலே நீங்கள் ஆண்டவரோட பயங்கர க்ளோஸான ஒரு ட்ராவல், நீங்கள் பரலோகத்தோட ஒரு க்ளோஸான ஒரு ட்ராவல், நீங்கள் வார்த்தையோட ஒரு க்ளோஸான ட்ராவலில் உங்கள் லைஃப் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது பரலோக பசுத்த ஆவியானவர் சித்தமாக இருக்குது. அதனால் அந்த பேசிக்கான அந்த விஷயங்களை உங்களோட அவர் பேசுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் எந்த இடத்துல நம்மளோட பேசுவார் தெரியுமா? நம்மள 3 பகுதி இருக்குது. எது இருக்குது? ஆவி, ஆத்துமா, சரீரம். ஓகே, தேவன் இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களோட கனெக்ட் ஆவார்? ஹலோ, எங்கே உங்களுடைய, அதாவது நம்ம சரீரம் ஆத்துமா நம்ம ஆவி இருக்கு இல்லையா? உங்கள் ஆவியும் என்னுடைய ஆவியும் தான் தேவன் வேலை செய்கிற இடம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன் ஆவியில் வேலை செய்யணும்? பிதா முதல்ல ஆதாம்குள்ள எதை ஊதினாரு? என்ன ஊதினாரு? அப்ப தெய்வத்திட்டிருந்து வந்த அதே ஆவி இப்போ யாருக்குள்ள போயிடுச்சு? இப்போ அது யாருக்குள்ள இருக்குது? என்னது? தயவுசெய்து சொல்லுங்க, எனக்குள்ள இருக்குது. ஹல்லேலூயா. அதான் எனக்குள்ள இருக்குது. பிதாவுடைய அந்த மூச்சு காத்து அவர் ஆவி இப்போ அப்படியே உங்களுக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்தப்பாவை ஏற்றுக்கொண்ட உடனே, த மொமெண்ட் நீங்க கிறிஸ்ட அக்செப்ட் பண்ண உடனே, யூ ஆர் ஃபில்ட் வித் ஃபாதர் ஸ்பிரிட் அண்ட் கிரைஸ்ட் ஸ்பிரிட் அண்ட் ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. உங்க மனுஷ ஆவிக்கு அங்க வேலை இல்லை. ஆமென் ஆமென். உங்க மனுஷ ஆவிக்கு அங்க வேலை இல்லை. ஸோ எதை ஆண்டவர் பண்ணினாலும் உங்கள் ஆவியில், இப்போ இத்தனை நேரம் நம்ம எப்படி இருந்தோம்? இத்தனை நேரம் எப்படி கொண்டு போனார்? நம்ம ஸ்பிரிட்டில் ட்ராவல் பண்ணி, ஸ்பிரிட்டில் என்னமோ உங்களுக்கு தேவையானதை கொடுத்து தேவையில்லாத எடுத்து என்னமோ உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி என்னமோ உங்கள் லைஃப்பில் உங்கள் ஆவி மாறினா, அதாவது நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, உடனே எனக்கு வீடு கட்டிடணும், உடனே 4 கார் வாங்கிடணும், உடனே கடன் அடைச்சிடணும், பிள்ளை கல்யாணம் ஆயிடணும். இந்த பேபி கிறிஸ்டியன் இருப்பான் பார்த்தீங்களா? பேபி கிறிஸ்டியன். இவங்கெல்லாம் பேபி கிறிஸ்டியன். எனக்கு என் பையன் சாக்லேட் கேட்டால் ஐஸ்கிரீம் கொடுத்தா முடிஞ்சுது, அவ்வளோதான், அவன் தேவை முடிஞ்சுது. அவன் வந்து அப்பா என்ன நினைக்கிறாருன்னு வரவே மாட்டான். அவன் என்ன நினைக்கிறாரோ அப்பா தரணும்னு நிற்பான். தீஸ் ஆர் பேபி கிறிஸ்டியன்ஸ். அவங்களுக்கு வந்து அவங்க தேவை என்ன? அப்பா அவங்களுக்கு என்ன வலிக்குதோ அது நடந்துடணும். அவங்களுக்கு வலிக்கிறதா டக்கு நடந்துடணும். நான் இந்த சாப்டரே வர வேண்டாம், நீங்கள் இதுக்குள்ளே வாங்க. உங்களுக்கு வலிக்காதையும் உங்களுக்கு வாய்க்கவே முடியாதையும் பரலோகம் உங்களுக்குள்ள கொடுக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு வாய்க்கவே முடியாதுன்னு இருக்கும் பார்த்தியா? இதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க பிரதர் அப்படிங்கிறீங்களா? அதெல்லாம் தானாக வந்து உங்கள் மேலே கொட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆவியில் தான் ஆண்டவர் வந்து நம்ம கூட பேசுறது. ஆவிங்கிற அந்த பகுதி தான் கர்த்தர் நம்மோட பேசுறது, கர்த்தர் நம்மோட பழகிறது. இப்போ உங்கள் ஆவி மாறினாவே ஆள் மாறிடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ மாறு திருந்து. இல்லை, ஆவி மாறினா யார் மாறுவாங்க? ஆவி மாறுச்சுன்னா யார் கேரக்டர் வரும்னா, கிரைஸ்டோட கேரக்டர் உள்ள வந்துடும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போ இந்த கிரைஸ்ட் கேரக்டர், அந்த கிரைஸ்ட் ஸ்பிரிட் எப்படின்னா, இந்த ஆவி எதுக்குரிய அடையாளம்னு சொல்லி இந்த ஆசாரிப்பு கூடாரத்தின் வழியாக பார்ப்போம். மகா பரிசுத்த ஸ்தலம்
அப்படிங்கிறது நிறைய பலியெல்லாம் இட்டுட்டு ஆசாரி என்னன்னு கேட்டிங்கன்னா ஜனங்களுக்கான எல்லா பலியெல்லாம் முடிச்சுட்டு ஆசாரியனை வந்து இது பண்ணிவிட்டு மீன் அந்த கயிறுலாம் போட்டு கட்டிட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வருஷத்துக்கு ஒரு முறை போவார். ஒரு முறை உள்ளே போகிறப்ப பாவத்தோடு மட்டும் போயிட்டாருன்னா என்ன ஆகிடுவார்? முடிஞ்சு, அவ்வளோதான். பாவத்தோடு என்ட்ராயிட்டா முடிஞ்சுது. இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் இப்போ மனுஷன் பாவத்தோடு உள்ளே போனால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற காட்ஸ் நேச்சரில் அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆவியும் என்னுடைய ஆவியும், உங்கள் ஆவியும் என்னுடைய ஆவியும் ஆகிய அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு உள்ள வர்றாரு. அவர் என்டர் ஆகி அவர் உள்ள வந்து அந்த ஆவி மண்டலத்தில் அப்படியே உங்க ஸ்பிரிட்ல அந்த அவர் ரத்தத்தில் கிருபாதார பலியா அந்த ஸ்பிரிட்டை அப்படியே அந்த இடத்துல அவர் சிங்காசனம் போட்டு அவர் உக்காந்து அவர் பிரீத் நிலைத்ததா வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்க ஆவிக்குள்ள கிறிஸ்து உள்ள வராரு. கிறிஸ்து உள்ள வந்தோன்னே நீங்களும் நானும் அங்கே செத்துறோம். ஆமென், ஆமென். கிறிஸ்து உள்ள வந்துட்டார். ஆவி மனிதன். இப்போ ஆவி மனிதன் அப்படிங்கிறது என்னுடைய சுய எண்ணம், நான் பாஸ்ட்டு, என் ப்ரெசண்ட்டு, என் ஃபியூச்சரு, அதெல்லாம் இல்லை. இப்போ உள்ள யார் என்டர் ஆகிட்டாரு? கிரைஸ்ட் என்டர் ஆகிட்டாரு. அப்போ உங்கள் பாஸ்ட்டு கிரைஸ்ட் பாஸ்ட்டாக மாறிடும், உங்கள் ப்ரெசண்ட்டு கிரைஸ்ட் ப்ரெசண்ட்டாக மாறிடும், உங்கள் ஃபியூச்சரும் கிரைஸ்ட் ஃபியூச்சர். இப்போ உங்கள் ஃபியூச்சரை ஏதாவது தப்பு பண்ண முடியுமா? ஹலோ, பிரைஸ் தி லார்ட். கவனிக்கிறீங்களா? எனக்கு இது வருமா வராதா, எனக்கு இது மாறிடுமா நினைக்கிறீங்க இல்லையா? கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்துட்டார், உங்கள் ஆவியில் உட்காந்துருக்கிறாருன்னா கிறிஸ்துவுடைய ஃபியூச்சரை இந்த உலகம் ஏதாவது தடுக்க முடியுமா? நெவர், நெவர். கான்ஃபிடண்ட்டாக இப்போ உங்கள் ஆவிக்குள்ளே கிறிஸ்து உள்ள வந்துட்டார். நான் பல முறை சொல்லிக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், சாகர வரைக்கும் சொல்லுவேன், செத்தாலும் சொல்லுவேன். என்னன்னா, ஐ எம் நாட் அ ஹியூமன் பீயிங், ஐ எம் அ காட்ஸ் பீயிங். ஐ எம் நாட் அ ஹியூமன் பீயிங், ஐ எம் அ காட்ஸ் பீயிங். நான் மனுஷ ஆவி உள்ளவன், மனுஷன் அல்ல. தெய்வத்தின் ஆவியை உள்ள வச்சிருக்கிற ஒரு மனித சரீரம். நீங்களும் அப்படிதான். ஆமென், ஆமென், ஆமென். நீ உங்க ரிமோட்டு, என் ரிமோட் எங்க இருக்குன்னா அங்க இருக்கு. உங்க எண்ணத்தின்படி உங்க உணர்ச்சியின்படி வாழ முடியாது. உங்க ரிமோட் அங்க இருக்குது. உங்க ரிமோட் ஹெவன்ல வலது பாரிசத்தில் அங்க உட்கார்ந்து இருக்குது. அந்த ரிமோட் அனுப்புற பிரகாரம் தான் நீங்களும் நானும் வாழ முடியும். ஹல்லேலூயா. அந்த ரிமோட் தப்பா இயங்குமா? அந்த ரிமோட் உங்களை பாவம் பண்ண வைக்க முடியுமா? நெவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்படும் கூடாரம் இருந்தது. ஆமென், ஆமென், ஆமென். அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. ஆமென். 2ஆம் திரைக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலம் எண்ணப்பட்ட கூடாரம் இருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற கூடாரம். ஆமென். என்ன ஃபாலோ பண்ணுங்க. இது ஒரு கூடாரம். சரீரம் என்ன? சரீரம் ஒரு கூடாரம். இந்த சரீரத்துக்குள்ள ஆவி, அவர் ஆவி உள்ள இருக்கு. இந்த சரீரத்துக்குள்ள தான் மகா பரிசுத்த ஸ்தலம். உங்க பரிசுத்தம் உங்க ஆவியில இருந்து சப்ளை ஆகிற விஷயம். ஹல்லேலூயா. உங்க கிரியையிலிருந்து, உங்க பிராக்டிஸிலிருந்து ஹோலினஸ் வராது. ஹல்லேலூயா. பிராக்டிஸில் ஹோலினஸ் வராது. 10 நாள் தம் பிடிப்பீங்க, 11 நாள் அவுட் ஆகிடும். 5 நாள் தம் பிடிப்பீங்க, முடிஞ்சுது. ஆனால் இந்த பரிசுத்தம் உங்கள் ஆவியிலிருந்து எப்படி இருந்து, இந்த கூடாரம், இந்த உடம்பு வந்து ஒரு கூடாரம். இந்த கூடாரத்தோட உள்ள இருக்கிற ஆவி, அந்த ஆவிதான் பிதாவினால் ஊதப்பட்டு நமக்குள் வந்த அந்த ரட்சிப்பின் கிறிஸ்துவின் ஆவி.
அந்த ஆவி உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குது. ஆமென். அந்த ஆவி இருக்கிற இடத்துல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாட் செய்த தூப கலசம் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தன. பொன் தகடு பதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி பொன் தகடு பதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நீங்களும் நானும் கிறிஸ்துவால மூடப்பட்டு மறைக்கப்பட்டு அவருக்குள் உள்ளே சொருகப்பட்டு பார்க்கிறப்ப மனுஷனா தெரிய மாட்டோம், கிறிஸ்துவா தெரிய பண்ணுகிற அந்த மகிமையான பொன் தகடான கிறிஸ்துவுக்குள் நீங்களும் நானும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க பாவம் தெரியாது, உங்க அக்கிரமம் தெரியாது, உங்க காரியம் வெளியே தெரியாது. வெளியே தெரியறது எல்லாம் கிறிஸ்து, அந்த பொன்னான கிறிஸ்து மாத்திரமே உங்களை பார்க்கும் பொழுது வெளிப்படுகிற மகிமையாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதா உங்களை எப்படி பார்க்கிறாருன்னா, அவர் மனுஷனா பார்க்கல. உங்க முகத்தை பார்க்கிறப்ப உள்ள இருக்கிற கிறிஸ்து, அவருடைய சொந்த குமாரனுடைய சாயல், சொந்த குமாரனுடைய அந்த ஜீவன் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறதுனால பிதா உங்களை என்னையும் பார்க்கும் பொழுது, குமாரன் என்னென்னலாம் கேட்டு பிதா செஞ்சாரோ அத்தனையும் நீங்களும் நானும் ஜெபிக்கும் பொழுது பரலோகம் அதை கேட்டு அப்படியே செய்து முடிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஃபாலோ பண்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சா கேட்பாரா? நான் ஜெபிச்சா நடக்குமா? நான் ஜெபிச்சா மாறுமா? சொல்றீங்களே. இப்ப நீங்க இல்ல, உங்களுக்குள்ள பொன்னான இயேசு அப்படியே மறைஞ்சிருக்கிறார். பிதா பார்க்கிறப்ப, பிதா முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் என்னெல்லாம் ஏசப்பா கேட்டாரோ, இயேசு என்னெல்லாம் கேட்டாரோ பரலோகம் இம்மிடியட்டா சாங்ஷன் பண்ணி செஞ்சது. ஹல்லேலூயா. இப்ப அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள, உங்க ஆவியில, என் ஆவியில அப்படி உள்ள இருக்கிறாரு. இப்ப நீங்க என்ன வாயை திறந்து கேட்கிறீங்களோ பரலோகம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்கள் மீது எல்லாவற்றையும் சாங்ஷன் பண்ணுகிற மகா பெரிய அத்தாரிட்டி உங்களுக்குள் கிறிஸ்து வந்ததினாலே வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. தயவு செய்து உங்களை குறித்து தப்பா நினைக்காதீங்க. ஆமென், ஆமென். உங்களை தப்பா பார்க்காதீங்க, உங்களை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தைரியம் வரும். எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மூலியமா நான் ஜெபிக்கும் பொழுது, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்து மூலியமா நான் செய்யும் பொழுது பரலோகம் எனக்கு அதை கிராண்ட் பண்ணுது, சாங்ஷன் பண்ணுது. ஆம் என்றும் ஆமென் என்றும் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விசுவாசம் மேலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரோட ஜெபிச்சா காரியம் நடக்குமா? விசுவாசத்தோட ஜெபிச்சா காரியம் நடக்குமா? தப்பா சொல்றீங்களே. ஹலோ, ஹலோ. கண்ணீரோட ஜெபிச்சா காரியம். பிரதர், அழுது ஜெபிச்சேன் பிரதர், கர்த்தர் கொடுத்துட்டார் பிரதர். இது எப்படி தெரியுமா இருக்கு? உங்க பையன் காலைல எந்திரிச்சு, அம்மா பசிக்குதுமா, 8:30 இட்லி குடுமா, இட்லி குடுமா, தோசை குடுமா, எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு தினம் தினம் அழுது தானே உங்கள் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க. அப்படி தானே? தினம் தினம் உட்காந்து ஐயோ கொடுங்கம்மா அம்மா. நைட்டு ஆனால் 8 மணிலேருந்து பையன் அழுக ஆரம்பிச்சிடும். நீ 1 மணி நேரம் அழுகணுண்டா, 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நீ அழுதாதான் உனக்கு சோறு. அப்போ என்ன பண்ண, பசங்க உட்காந்து 8 மணிலேருந்து அம்மா சோறுமா. அப்படியா? அப்படி தான் கொடுக்குறீங்களா பிள்ளைகளுக்கு? ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அவன் வந்து அம்மா 10 நாள் தான்மா இருக்குது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுக்குமா அப்பா 10 நாள். அப்படியா? அப்படி எப்படியா நடக்குது? ஹலோ சொல்லுங்க. அப்படியே இருக்கு. பையன் ஸ்கூலுக்கு போகிற நாளுக்கு முன்னாடியே, போன மாதமே அப்பா அம்மா என்ன பண்ணிடுவாங்க, ஃபீஸ் எடுத்து கரெக்டாக. அவனுக்கு தெரியாது லாஸ்ட் டேட் எதுன்னு தெரியாது, ஃபஸ்ட் டேட் எதுன்னு தெரியாது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு மெசேஜ் போயிடும், பையனுக்கு ஃபீஸ் கட்டணும்டா, பையனுக்கு ட்ரிப்பு போகணுண்டா, பையனுக்கு இது எடுக்கணும், எல்லாம் அப்பா அம்மாவுக்கு போயிடும். பையன் எந்த பையனாவது அம்மா ஃபீஸை கொடுமா, காலை பிடிச்சி கெஞ்சி அழுது அம்மா அப்பா ஃபீஸ் கொடு. இருக்கீங்களா யாராவது அப்படி? நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்களாம்மா. ஆனால் அவரு மட்டும் அப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க. நாம் அப்படி இருக்க மாட்டோமாம்மா. இல்லை பிரதர், என் பையன் எந்திரிச்சோன்னா அவன் எந்திரிக்க முன்னாடியே காஃபி போட்டுருவனே, அவன் எந்திரிச்சுக்கு முன்னாடியே இட்லி சுட்டுவனே, அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த ஷூ வாங்கிடுவோம் பிரதர். அவன் இதுதான் ஆசைப்பட்டுருக்கிறான், அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவனுக்கு செட்டில் பண்ணுற உங்களுக்கே
அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி பிதாவை பார்க்குறீங்கன்னா, ஒரு 3 நாள் சாப்பிடாமல் கொள்ளாமல் உக்காந்து வயிறு அல்சர் வந்து, நான் உபவாசத்துக்கு எதிரானவன் அல்ல, கண்ணீருக்கும் எதிரானவன் அல்ல. அது வேற, நான் இங்கே நான் வந்து 2 விதமாக நீங்கள் ஆண்டவரை பார்க்கலாம். ஒன்று தேவனா பார்க்கலாம், அல்லது தகப்பனா பார்க்கலாம். கரங்களை தட்டி நான் தகப்பனா, எங்க அப்பாவா பார்க்குறாங்கிறவங்க கையை தட்டுங்க. எங்க அப்பாவா பார்க்குறேன். எங்க அப்பா தேவன்ட்டீங்கன்னா அது வெளியே போயிடுறீங்க. ஹலோ, நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஆதாம் பாவம் செஞ்சு அவரை தேவனா மாத்திட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு கவனிக்கிறீங்களா? ஆதாம் பாவம் செஞ்சு அவரை தேவனை மாத்திட்டான். ஆனா கிறிஸ்து உயிரை கொடுத்து அவரை அப்பாவா மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னாரு. ஆதாம் செஞ்ச தப்புனால அவர் என்ன ஆயிட்டார் தெரியுங்களா? வெளியே போயிட்டார். வெளியே நாம வெளியே வந்துட்டோம், அவர் அங்கதான் இருக்கிறாரு. உறவு கட் ஆயிடுச்சு. பிளட் லைன் இல்ல. உறவு எதில் வரும்? ரத்தத்தில் தானே வரும். உங்கள் சொந்தக்காரங்கன்னா எங்கள் சித்தப்பாவோட பெரியப்பாவோட அந்த சொந்தம் எப்படி ரத்தத்தில் தானே சொல்கிறீங்க? ரத்தத்திலுக்கு தானே சொல்கிறீங்க. ரத்தத்தில் இல்லைங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்களா? இல்லைங்க, எங்களுக்கு சொந்தம் இல்லைங்க, பழக்கங்க. கரெக்டா? ரத்தம் இருக்கிறதுனால தானே உறவுன்னு சொல்கிறீங்க. ரத்தம் வர்றதுனால உறவு வருது. ரத்தம் வரனா உறவு கிடையாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், விமல், ஆதாம என்ன மாதிரியே அப்படியே அவனை படைச்சு எனக்குள்ள இருக்கிற அத்தனையும் அவன் ஆவியில், என் ஆவியில் இருக்கிறதெல்லாம் அவன் ஆவியில் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு. ஆனால் எனக்கு ஒன்றும் பெருசில்லை விமல், அப்படியெல்லாம் என்னால் மாற்ற முடியாத மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது விமல் அப்படின்னாரு. பரலோகத்தால் சரி செய்ய முடியாத எந்த பாஸ்ட் மிஸ்டேக்காக இருந்தாலும் நான் அதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நீங்க அப்பாவா பார்க்குறீங்களா, பிதாவா பார்க்குறீங்களா? சாரி, தேவனா பார்க்குறீங்களா? அப்பாவா பார்த்துட்டா சரி. இப்போ தேவனா அப்பாவா பார்க்கறதுக்கு ஒரு சொல்கிறேன். இந்த கெட்ட குமாரன் இருக்கார்ல, கெட்ட குமாரன் வந்து பண்ணி நடுவில் போய் அந்த இருக்கிற எல்லா அசிங்கத்தோட, எல்லா ட்ரெஸ்ஸு, அவர் ராஜ குடும்பத்து பையன் நல்லா வாழ்ந்தவன், அங்கே போய் அந்த சேத்துக்குள்ளேயும் அந்த அழுக்குக்குள்ளேயும் கடந்துட்டு இப்போ கொஞ்சம் வந்துருச்சு. ஐயோ, எங்கள் அப்பா வீட்டில் போய் என்னவா போகலான்னு பார்த்தா வேலைக்காரனா. ஹலோ, கவனிங்க, என்னது? எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரனாவது போய் சாப்பிட்டுக்கலாம்டா. எனக்கு சோறு கிடைக்க மாட்டேங்குது, ட்ரெஸ்ஸு கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் எங்கள் அப்பாட்ட போனேன்னா கண்டிப்பாக தள்ள மாட்டார். அவனுக்கு தெரியுது, எங்கள் அப்பாட்ட போனால் தள்ள மாட்டார். ஆனால் இவன் என்ன நினச்சிக்கிறான், ஒரு வேலைக்காரனாவது என்ன வச்சுக்கோங்க ஆண்டவரே அப்பா இப்படி கேட்கலான்ட்டு இவன் அவரை வந்து தேவனா, அவங்க அப்பாவை அவன் தேவனா பார்க்க போகிறான், ஒரு எஜமானனா பார்க்க போகிறான். மனம் திரும்பிட்டான், அப்பா வீட்டுக்கு போகணும் முடிவு பண்ணிட்டான். ஆனால் அவங்க அப்பாவை தப்பாக பார்க்குறான். ஹலோ, எப்படி அப்பாவை தப்பாக பார்க்குறான்? டேய், உன்னை பெத்தெடுத்தவரா, அவர் ரத்தம்டா நீ, அவர் ஆவிடா நீ. இவன் என்ன பார்க்குறான்? இல்லை, நான் போய் வேலைக்காரன், ஐயா தயவு செஞ்சியா அந்த 10 பேர் இருக்காங்களே அவங்களோட ஒருத்தனா என்னை அப்படியே ஓரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்படியே சாப்பிட்டு என் வாழ்க்கை செத்து போயிடுறியா ப்ளீஸ்யா, ட்ரெஸ்ஸு சோறு மட்டும் போட்டிங்கன்னா அப்படி கேட்கலான்ட்டு போகிறான். இப்போ ஃபாதர் அப்பா நிற்கிறார் மேலே. அப்பா பார்த்துட்டார். அப்பாவுக்கு அவன் எந்த சேத்தில் இருந்தாலும், அவன் மேலே எத்தனை அசிங்கம் இருந்தாலும், அவன் எத்தனை ட்ரைனேஜில் இருந்தாலும் அவன் அப்பாவுக்கு நல்ல அடையாளம் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பாவுக்கு நல்ல அடையாளம். தூரத்தில் அவனை கண்டு ஓடி போய் என்ன பண்ணுறாரு? முதல்ல, டேய் ரொம்ப அழுக்காக இருக்கடா, ரொம்ப அழுக்காக இருக்கிற, எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் குளிச்சு எல்லாம் மாற்றி அப்புறம் தான் கட்டி பிடிச்சாரா? என்ன பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு கிஸ்ஸிங், செகண்ட் கிளீனிங். ஃபஸ்ட்டு கிஸ்ஸிங், தென் கிளீனிங். நம்ம என்ன சொல்லுவோம்? நீ பரிசுத்தமாகு. ஹலோ, ஏன்னா பிளட் லைன், பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, தெரிஞ்சவன் கிடையாது, பிளட் லைன். We are in the bloodline of Christ. We are in the genealogy of Christ. Hallelujah, hallelujah. இப்போ என்ன பிரச்சனைனா,
நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு 10 நாளைக்கு அப்பாவை பார்ப்பீங்க, இன்னொரு 30 நாளைக்கு தேவனா பார்ப்பீங்க. ஆமென். உங்களுக்கு எப்படியெல்லாம் சூழல் வருதோ அப்பெல்லாம் அப்பாவை மாறிடுவீங்க. எப்படியெல்லாம் சூழல் வருதோ அப்போ என்ன வருது? நான் தப்பாக சொல்கிறேன்னா? தப்பாக சொல்ல மன்னிச்சிருங்க. am I right? ரைட். சி, அவர் அப்பா அந்த ரத்தத்தில் நான் வந்தவன். ஓகே, இப்போ பிளட் லைனில் இந்த ஸ்பிரிட், இந்த ஆவி எப்படி வரும்னா, ரத்தத்தில் தானே ஜீவன் இருக்குது. ரத்தம் போச்சுன்னா நம்ம பாடியில் போய்டும். இப்போ we are full of Christ blood. Our body is full of Christ blood and also our body is full of Christ spirit. Amen. இப்போ அந்த ஆவி எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ இதில் ஏதாவது நீங்கள் எனக்கு தகுதி இல்லை பிரதர், எனக்கு ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க, என்னென்னா, நான் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரணும் பிரதர்ம்பாங்க. ஹலோ, நான் இன்னும் ஆண்டவரை கிட்டி சேரணும். இது எப்படி இருக்குது? உங்கள் அம்மாட்ட போய், அம்மா இன்னும் நான் உங்களுக்கு ரொம்ப பையனாக வாழ வேண்டும் விரும்புகிறேம்மா, அப்பா நான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப பிள்ளையா, இன்னும் நீ பிள்ளையா தாண்டா பிறந்திருக்கிற, இல்லைப்பா இன்னும் நான் உங்களை நேசிக்கிறேன், நீ அப்படி தாண்டா இருக்கிற, இல்லை நான் இன்னும் சரி. உங்கள் நேச்சர் என்னன்னா, அவரோடு கூட ஒன்றா அதே ஹெவன்லி ட்ராக்கில், அதே ஹோலி ட்ராக்கில், அதே பிளட் லைனில் வாழக்கூடிய அத்தனை வல்லமையும் இயேசு கிறிஸ்துவின் ஆவியில் என்ன வல்லமை கொடுக்கப்பட்டதோ, பிதா தம்முடைய கிறிஸ்துவை நம்முடைய அபிஷேகத்தினாலும் அக்கனியாலும் நிரப்பி இருந்தாரோ, அது அப்படியே உங்களுக்குள்ள எனக்குள்ள 100க்கு 100 உள்ள இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்றவங்க கையை தட்டி. எஸ் எஸ், as it is in Christ is in me. Amen. அவருக்குள் என்னென்ன இருந்ததோ அத்தனையும் எனக்குள்ள வந்துருச்சு. ஆமென். if you are, நீங்க உங்களை பாவின்னு சொன்னீங்கன்னா you are against heaven. ஹலோ, உங்களை பாவின்னு சொன்னா against heaven. நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? நீங்கள் பரலோகத்துக்கு, அதாவது நீங்களும் நானும் இந்த முழு உலகமும் பாவியாக இருக்கவே கூடாது. ஹலோ, நீங்களும் நானும் யாராக இருக்கக்கூடாது? பாவியாக இருக்கவே கூடாதுங்கிற பெரிய தீர்மானத்தை பிதா எடுத்து, அதுக்காக பாவமே தெரியாத கிறிஸ்துவை கொண்டு வந்து அவர் தலையை வெட்டி அந்த ரத்தத்தில் நம்மளை எல்லாம் அப்படியே கழுவி, கிறிஸ்து ரத்தத்தை வச்சு கழுவி கிறிஸ்து மாதிரியே பாவம் இல்லாதவனா உங்களை என்னைய மாற்றி பிதா எடுத்துட்டார். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஹல்லேலூயா சொல்லி, என் பாவத்தை, என் சாபத்தை அந்த ரத்தம், அந்த உயிர் தெழுந்த ரத்தம் என்னை, என் காலங்களில் எல்லாம் என்னை தூக்கி எடுத்து, பரம்பரை சாபங்கள் எல்லா விதமான எதிர் வல்லமைகள் இருந்து என்னை தூக்கி எடுத்து, என்னை இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரமாய் பிதாவுடைய வலது பாரசத்திலே நான் பரலோகத்திலே அவரோடு வீற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. That's our position. That's your position. That's your real position, is the right hand side of Father God in heavenlies. Hallelujah. நீங்க திரும்பவும் பாவம்லாம் முடிஞ்சது, ஆண்டவரத்தில் கழுவியாச்சு, பரிசுத்தமாயாச்சு, எல்லாம் ரெடி ஆயாச்சு. ஆனால் திரும்பவும் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு, ஆண்டவரே என் பாவி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, மறுபடியும் அடுத்த வாரம் வந்தா, இப்போ அவர் தம்பி நீ இப்படி பாவின்னு சொல்லக்கூடாததுக்கு தான் என் பையனை பாவியாக்கி உனக்காக அனுப்பிச்சேன். நீ திரும்ப பாவின்னு சொல்லாத. நீ இப்போ என்ன பண்ணு, கிறிஸ்துவ உள்ள வச்சிருக்கிறேன்னு சொல்லி நீ இப்போ சொல்ல ஆரம்பி, பேச ஆரம்பி. நீ யாருங்கிறத பாரு, நீ யார், நீ உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறத பாரு, அதைய பேசு அப்படிங்கிற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்ட்டை பற்றி பேச அவசியமே இல்லை, கடந்து போனதை பற்றி பேச அவசியமே இல்லை. இப்போ புதுசாக உள்ள வந்த இந்த கிறிஸ்துவானுடைய மகிமை, இந்த கிறிஸ்துவானுடைய அன்பு, இப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பது கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருப்பது கிறிஸ்தப்பாவுடைய விசுவாசம், கிறிஸ்தப்பாவுடைய ஜெபம், கிறிஸ்தப்பாவுடைய ஆராதனை, கிறிஸ்தப்பாவுடைய மகிமை, கிறிஸ்தப்பாவுடைய அதிகாரம்,
கிறிஸ்துவுக்குள் என்னென்ன இருக்குதோ அத்தனை 100% அவர் இரத்தத்தால கழுவப்பட்ட உங்களுக்குள்ள, உங்க ஆவியில அந்த வல்லமை, அந்த கிறிஸ்து, அந்த தெய்வம், அந்த மகிமை நிரந்தரமா இந்த கூடாரத்தில் உங்கள் உள்ளான மனிதனில், உங்கள் உள்ளான ஆவியில குடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் நான் பேசுறது புரியுது? ஹலோ ஹலோ, யாருக்கெல்லாம் புரிஞ்சா கை தட்டுங்க. புரியுது புரியுது. இந்த திங்கிங்கில் மாத்திரம் நான் திரும்ப சொல்கிறேன், சாதாரணமான சொல்லலை. நீங்கள் இந்த சத்தியத்தை உங்கள் மூச்சா, உங்கள் பேச்சா, உங்கள் நினைவா, உங்கள் காலத்தில் நீங்கள் சுமக்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் கேட்டீங்களே வீடு, வேலை, காரு, பிள்ளை, ஏராளம் தாராளம் வந்து விழுந்துதானே ஆகணும். பரலோகத்தில் இல்லாத பணமா? ப்ராஸ்பெரிட்டி வேற, ஹெவன் வேற கிடையாது. பரலோகத்தில் இல்லாததான் இங்கே வந்து தர போகிறாங்க. பரலோகத்தில் இல்லாத வந்து நம்மளை ஆசீர்வதிச்சிட போகிறாங்க. ஐ நெவர் பிலீவ் எனிவன். நான் பரலோகம் உங்களை என்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் நம்மளை ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய நான் இவன் செய்ய மாட்டானா, இவன் செஞ்ச, ஐயோ ஏசப்பா, என் வாழ்க்கையில் அந்த கண்ணை எடுத்தார் ஆண்டவர், அந்த கண்ணை பிடுங்கினார். ஐயா, அந்த கண்ணை பிடுங்கின உடனே பரலோகமே இறங்கி செஞ்சது பாருங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்பயுமே பரலோகமே இறங்கி செய்யறத அந்த ஜேர்னியில் நீங்கள் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மனுஷனும் சப்போர்ட் வேணாம், உங்களுக்கு நீங்களே சப்போர்ட்டாக இருக்க வேண்டாம். உள்ள கிறிஸ்து இருக்கிறாருன்னா போதும், மீதி அத்தனை உங்கள் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வாலாட்டிட்டு வந்து தான் ஆகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு ட்ரூத்தை மட்டும் நான் சொல்லிட்டு உங்கள் மேலே இந்த வெளிச்சத்தை மட்டும் உங்களோட பேசிட்டு நான் உங்களை அனுப்பிச்சிடுறேன். 2 யோவான் 1 யோவான் 2 அதிகாரத்தில் 16வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகளெல்லாம் பிதாவினால் உண்டானவைகள். நீங்களும் நானும் யாரும் உண்டு இருக்கோம்? நீங்களும் நானும் we are from Father God, we are from the seed of Father. நானும் நீங்களும் பிதாவினால் உண்டானவர்கள். பிதாவினால நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டபடியினால் கண்களின் இச்சைக்கும் ஜீவனத்தின் பெருமைக்கும் உலகத்தில் இவைகளுக்கும் எனக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அது உலகத்தில் இருக்குது, சபைக்குள்ள கிடையாது, உங்களுக்குள்ள கிடையாது, எனக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள. இந்த கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த மாம்சத்தின் இச்சைகள், இது எனக்குள்ள உங்களுக்குள்ள வர முடியாது. பிகாஸ் நீங்களும் நானும் பிதாவின் இரத்தத்தினால், பிதாவின் வித்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள். இவைகள் உலகத்தில் உண்டானவைகள், அது உலகத்தில் தான் இருக்கும், எனக்குள்ள உங்களுக்குள்ள வரவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தயவு செய்து திரும்ப கண்களை நிச்சய பேசி, மாம்சத்தின் நிச்சை, இது இப்படி அதெல்லாம் பேசி தயவு செய்து இந்த பாவத்தை, இந்த பிசாசை பெருசாக தயவு செய்து வசனம் கிளியராக இதை படித்தோன்னு பார்த்தேன். அட, சின்ன வயசுலேருந்து இதை எத்தனை மெசேஜ் கேட்டிருக்கோம். தெளிவாக சொல்லிட்டேன், விமல், நீ என்னால் உண்டானவன், அவைகள் உலகத்தில் உண்டாயிருக்கிறது, அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னார். ஹல்லேலூயா. இந்த பாவம்லாம் உங்களை பிடிக்க முடியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து இந்த பாவத்துக்கு செய்ய அடிமை ஆவாரா? நெவர், நெவர். உங்க மேல பிதாவுடைய பலத்த அதிகாரம், உங்க ஆவியில கிறிஸ்துவின் ரத்தம். எல்லாரும் கையை தூக்கி சட்டரபா ஷெக்கெட்டெலெபு ரிட்டெக்கே ஷெட்டெலெபே ரிட்டெக்கே டெலெபே ஒரபாட்டே ஷெக்கெட்டெலெபு. எங்கள் ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும், நான் பேச சொல்லிட்டே இருங்க, என்னுடைய ஆவியும் கிறிஸ்துவின் ஆவியும் ஒன்றா இருக்கிறது. என்னுடைய ஆவியும் பிதாவின் ஆவியும் குமாரன் ஆவியும் பரிசுத்த ஆவியும் ஒரே ஆவியாக இருக்கிறது. உலகத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. நான் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உலகத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். உலக ஆவி எனக்குள்ளே இல்லை, உன்னதரின் ஆவி எனக்குள்ளே இருக்கிறது. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் உண்டாக்கப்பட்ட அனைத்தும் எனக்கும், எனக்காக, என்னுடைய சூழலை, என்னுடைய அழைப்பு, அபிஷேகம், சகலத்திற்கும் இவைகள் வந்து என் வாழ்க்கையில், என் சூழல்களில் வந்து 1000 மடங்கு நிரம்பி வழியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல பிதாவே, நல்ல பிதாவே.
ஆமென், ஆமென், ஆமென். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல மகிமையான மாட்சிமையின் ஆராதனைக்காய் நன்றி. உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி. மனதார நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய பிரசன்னத்திலிருந்து நாங்கள் ரிசீவ் பண்ணோம். பழைய உடன்படிக்கையின் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை தூரத்திலிருந்து தான் பார்க்க முடியும். ஆனால் மோசேக்கு தான், மோசே என் பக்கிட்டத்தில் நெருங்கி வா. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசையோடு பேசினார் என்று சொல்லப்படுகிறது. அபூர்வமான காட்சிகள் அதுவைகளெல்லாம். ஆனால் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுந்தலுக்கு அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்தை உள்ளேயே கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே. நாங்கள் தூரமானவர்கள் அல்ல, நாங்கள் அந்நியர் அல்ல, பரதேசிகள் அல்ல. உடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் வைத்து 24 மணி நேரமும் தேவனுடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த நெருங்கி உறவாடக்கூடிய கிருபாசனத்தண்டையே வந்து சேரக்கூடிய, கிட்டி சேர ஒரு அற்புதமான வாழ்வையும் வாசலையும் ஏற்படுத்தினீரே. அதற்காய் நன்றி. உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் வாழ்வார்களாக. ஒவ்வொரு வார்த்தைகளும் அவருடைய வாழ்க்கைக்கு பாதையாய் தீபமாய் இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைக்குள்ள வாழ்ந்து இந்த பூமியில உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். எந்த நோக்கத்திற்காய் அந்தந்த இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறீரோ அந்தந்த இடத்துல பற்றி எரிகிற தீவெட்டியாய், பற்றி எரிகிற பிள்ளைகளாய் அவர்கள் வாழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்களாக. நீர் அப்படி செய்ய போறதுக்காய் நன்றி. உடைய நாமத்தினால வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு ஷலோம் கட்டளையிடுவாராக. ஆமே. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.